அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், அனைத்து அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 25 முன்னாள் மாணவர்கள் விவரங்களை நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அதுக்கு நாம் கூகுளில் போய்ட்டு tnschools.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாகவே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இருக்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஆசிரியர்கள், பள்ளிகள், அடுத்து அதிகாரிகள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்னு இருக்கும். ஸோ இந்த முன்னாள் மாணவரை தான் நம்ம டச் பண்ணணும். இதில் தான் நம்ம 25 மாணவர்கள் ஒரு மாணவர்களாக நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ டச் பண்ண உடனே மாணவர்கள் சார்ந்த விவரம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன விவரங்கள்லாம் கேட்டிருக்காங்கன்றதை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றும் போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா முன்னாள் மாணவருடைய பெயர் அதை பதிவு பண்ணுறோம். அடுத்து அவங்க பிறந்த தேதி போடுறோம். அடுத்து இங்கே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பாலினம்ன்றதை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து அவங்க மொபைல் நம்பர் போடுறோம். வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி போடுங்க. அப்புறம் அவங்க வசிக்கும் நாடு. ஸோ இங்கே நம்ம ஸ்கூலில் இங்கே படிச்சிருக்கலாம், பட் இப்போ அவங்க கனடா அந்த மாதிரி எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ எங்கே இருக்காங்களோ, ஆஸ்திரேலியா, கனடா எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த நாடை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து அவங்க கல்லூரி மாணவரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காலேஜ் படிக்கிறாங்களா அப்படின்னுட்டு. ஸோ ஆம்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அந்த கல்லூரியுடைய பேர், இடம், மாவட்டம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஒருவேளை இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இல்லை கொடுத்தீங்கன்னா அவங்க பணிபுரிகிறாங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அவங்க பணிபுரிகிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? ஸோ வேலை தேடுபவர், சுய தொழில் செய்பவர், அந்த மாதிரி ஓய்வு பெற்றவர், ஸோ அந்த மாதிரி கேட்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நிறுவனத்தினுடைய பெயர், பணிபுரியும் இடம் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க எங்கேயும் பணி புரியலை அப்படின்னா இல்லை கொடுத்துக்கலாம். இது முடித்த பிறகு அவங்களுடைய தற்போதைய புகைப்படம், அவங்க ஃபோட்டோஸ் வாங்கி அந்த ஃபோட்டோவை ஜேபிஜி ஃபைலாக இமேஜாக 4 MB சைஸ்குள்ளார நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் அதில் இருந்தாங்கன்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா தான் முகநூல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதோட லிங்க்லாம் கேட்கும் டீட்டெயில்ஸு. இல்லை அப்படின்னா ஒன்லி இல்லை அப்படின்றத கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அரசு பள்ளியின் விவரம். இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் அந்த பசங்க படிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்கள நீங்கள் உங்கள் பள்ளியோடைய முன்னாள் மாணவர்களாக பதிவு பண்ணுறீங்க. அப்போது இதில் உங்கள் பள்ளியை பற்றின விவரங்களை தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ பள்ளி இருக்கிற மாவட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எந்த மாவட்டம் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட்டாரம். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண உடனே பிளாக், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிளாக்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ எந்த பிளாக்கில் படித்தாங்களோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிளாக்கை செலக்ட் பண்ண உடனே படித்த பள்ளியின் பெயர். ஸோ அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ இங்கே எல்லா ஸ்கூல்ஸுமே என்ன ஆகும், விசிபிள் ஆகும். இதில் அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு கீழே பள்ளியில் படிக்க தொடங்கிய வகுப்பு. ஸோ அவங்க எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அப்பள்ளியில் படித்து முடித்த ஆண்டு. ஸோ இறுதியாக அவங்க எப்போ அந்த ஸ்கூலை விட்டு வந்தாங்க அந்த இயரை இங்கே செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் பழைய பள்ளி புகைப்படம், வகுப்பு குழு புகைப்படம் இருந்தால் பகிரலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது குரூப் ஃபோட்டோஸ் ஏதாவது பழசு வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி இல்லை ஃபைலில் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏற்றணுன்ற கட்டாயம் கிடையாது. அதே டீட்டெயில்ஸ் 3 ஃபோட்டோ ஏற்றுற வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஆசிரியரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்களுடைய பெயர், அவங்க தொலைபேசி எண் தெரிஞ்சதுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சரிங்களா? அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. எங்கெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுதான் கம்பல்சரி. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருந்தா தான் கம்பல்சரி. இந்த மாதிரி ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது. தெரிஞ்சதுன்னா போடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆசிரியருடன் எடுத்த புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில்
பிடித்த ஆசிரியர் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, யாராவது ஒரு டீச்சர், அவங்க நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தொலைபேசி தெரிஞ்சால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவங்க கூட இருந்த புகைப்படம் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதேனும் அரசு பள்ளியில் படித்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இதை நாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு தான் நம்ம ஃபில் பண்ணும்பொழுது நாம் இந்த இடத்துல வந்து இங்கே இல்லைன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அவங்க இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க எனக்கு தெரியும், நாமளும் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆம் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஆடு ஸ்கூல்னு இருக்கும். இந்த ஆடு ஸ்கூலை கொடுத்தீங்கன்னா திரும்பவும் படித்த அந்த அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கூல்லாம் படித்தாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல டெலீட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடுறோம். முடித்த பிறகு இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா வேறு அரசு பள்ளியில் படிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கலாம், ஆம்னா ஆம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்கூலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் பங்கேற்புன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த முன்னாள் மாணவர்கள் நம்ம 25 பேரை தேர்ந்தெடுத்து அப்லோட் பண்ணும்பொழுது அவங்க இதில் இருக்கிற கேட்டகரியில் என்னவா நம்ம பள்ளிக்கு இருக்க நினைக்கிறாங்க, தன்னார்வலராக இருக்கிறாங்களா, வழிகாட்டியாக இருக்கிறாங்களா, திறன் பயிற்றுனராக இருக்கிறாங்களா, நிபுணத்துவம் மூலமாக இருக்கிறாங்களா, நன்கொடையாளராக இருக்கிறாங்களா, இல்லை அதர்ஸ். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க நம்ம பள்ளிக்காக உதவி செய்ய இருக்கிறாங்களோ ஸோ நம்ம அதை போட்டுக்கலாம். தன்னார்வலர் போட்டுக்கலாம். ஸோ இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதை பற்றின விவரங்கள் உங்கள் பங்கேற்பை பற்றி விரிவாக விளக்குகன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கெல்லாம் டைப் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இல்லைன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் இப்போ 2-3 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்கூலில் இப்போ நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணும்போது 2-3 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2-3 ஸ்கூல் காமிக்கும். சப்போஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்னா எங்கள் ஸ்கூல்ஸ் வந்து காமிக்காது, ஒரு ஸ்கூல் தான் காமிக்கும். ஸோ எத்தனை ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம விருப்பம் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் முதல்ல நம்ம எந்த ஸ்கூலில் கலந்துக்க விரும்புகிறோமோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓடிபி வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால் டைரெக்டாக சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.